சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் மிக முக்கியமான 2 கட்சிகள். திமுக கூட்டணியில் சுமூகமான தொகுதி பங்கீடு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் திமுக கரார் காட்டுவதனால தற்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடும் அதிருப்தியோடு தொகுதி பங்கீட்டில் ஈடுபட நீடித்து வரும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் சில நாட்களில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கு முன்பாகவே திமுக தனது கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீட்டை முடிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது. வழக்கத்தை விட இந்த முறை திமுக கூட்டணியில் பல்வேறு புதிய கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. கடந்த சட்டசபை தேர்தலை ஒப்பிடும்போது இந்த முறை திமுக கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம், பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல கட்சிகள் சேர்ந்திருக்காங்க. இது தவிர ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களோட திமுகவில் ஐக்கியமாகியிருக்காரு. இதனால் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிடித்து கொடுப்பதனால திமுகவுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கு. கடந்த தேர்தலில் 2021 சட்டசபை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகள் வழங்கப்பட்டன. இந்த முறை இரு கட்சிகளும் இரட்டை இலக்கத்தில் எதிர்பார்த்தன. ஆனால் அதற்கு திமுக ஒப்புக்கொள்ளலை. இதனால் இரு கட்டங்களாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை சேர்ந்தவர்கள் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 5 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும், கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று உறுதியாக கூறிட்டாங்களாம். கூட்டணிக்குள் பல புதிய கட்சிகள் வந்துள்ளதனால அவர்களுக்கு தொகுதிகள் வழங்கும் வகையில் இந்த எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது என்று திமுக தரப்பை உறுதியாக சொல்லிவிட்டாங்களாம். இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான குழுவினர் நேற்று மீண்டும் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை சந்தித்து பேசினாங்க. அப்போது சண்முகம் 6 தொகுதிகளுக்கு மேலே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கூறினார். ஆனால் திமுக மறுத்தது. இதனால் இந்திய கம்யூனிஸ்ட் அதிருப்தி அடைந்திருக்கு. கடந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டதால் இந்த முறையும் 6 சீட்டுகளை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோரிக்கை வச்சிருக்கு. ஆனால் அதில் திமுக தரப்பு கேட்பதா இல்லை, 5 தொகுதிகள் தான் என்று உறுதியாக திமுக கூறிவிட்டதாம். இது பற்றி சண்முகம் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்டோம், ஆனால் புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால நாங்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம், ஆனாலும் கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை கேட்டிருக்கோம். இது பற்றி முதல்வர் ஸ்டாலினுடன் கலந்தாலோசித்து சொல்வதாக தெரிவித்தார். அவர்கள் தங்களின் வரம்புகள் பற்றி தெரிவித்தாங்க. இருப்பினும் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடக்கும் என்று நம்புகிறோம் என அவங்க கூறியிருந்தாங்க.